இந்த முறையிலே இந்த ஆலயத்திலே இன்றைக்கு நாம் பேசுகிற பொழுது இந்த இடத்தை பற்றியும் நேரத்தை பற்றியும் ஒரு குறிப்பு சொல்லிவிட்டு நான் அங்காலே செல்ல வந்தேன். 2017 ஆங்கில ஆண்டு மிகச் சிறப்பாக பிறந்திருக்கிறது. முதல் நாளிலிருந்து இங்கே சம்ஸ்கிருத மொழியிலே உச்சரிக்கப்பட்ட மந்திர உச்சாரணங்கள், தேவார திருவாசகங்கள், குறிப்பாக திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ஆகியவற்றிலே பாடப்பட்ட திருப்பாசுரங்கள் ஆகியவற்றினுடைய ஒலி அதிர்வுகள் இந்த ஆலயத்தை நிறைத்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே வருகின்ற யாராக இருந்தாலும் இந்த அதிர்வுகளிலே அவர்கள் ஆட்படுகின்ற பொழுது அவர்களுடைய வினை கொஞ்சம் கழியும், துன்பம் அகலும், நன்மை விளையும். இது நாங்கள் அறிந்து கொண்ட உண்மை. இந்த மண்டபத்திலே இந்த ஆலய தரிசனத்திலே நிற்கின்ற பொழுது அந்த அதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, முதன்முறையாக திருவாதவூரர் புராணத்தை முழுமையாக முற்றோதிய பெருமைக்குரியது இந்த ஆலயம். அதற்காக சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு நாங்கள் பாராட்டி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இனி சென்ற 3 வெள்ளிக்கிழமைகளாக நீங்கள் அருமையான பெரிய புராண தொடர் சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். முதலாவதாக வசந்தராணி செய்தார் என்று நினைக்கிறேன். கோதில் சீர் தொண்டர் சாக்கியனாருடைய பெருமையை வசந்தராணி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அடுத்தபடியாக அறத்தினில் மேன்மை மிக்க ஆக்கூர் அந்தனர் சிறப்புலியாருடைய பெருமையை ஆசிரியர், மதிப்புக்குரிய ஆசிரியர் பட்டிமாறன் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அடுத்தபடியாக 6 தலைமையில் அணிந்தவர்க்கு ஊறு இல்லாத தனிப்புதல்வனை அறிந்து கரையுந்தாக பேறு பெற்ற பரஞ்சோதி, சேனாதிபதி பரஞ்சோதி அல்லது சிறுத்தொண்டர் என்று அழைக்கின்ற சிறுத்தொண்டருடைய பெருமைகளை பற்றி பெரிய புராணத்தை காதலித்து கதை சொல்லுகின்ற ஆனந்தத்தியார் வாயிலாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு சேரமான் பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற, களவிற்று அறிவார் என்று கூறப்படுகின்ற நாயனாரை பற்றி எனக்கு தெரிந்த அளவிலே சற்றே சொல்லுவதற்காக உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன். எனக்கு ஆனந்தத்தியார் தான் என்னை தொலைபேசியிலே அழைத்து இவரை பற்றி பேசும்படி கேட்டுக்கொண்டார். சேரமான் பெருமாளை பேசுவதற்கு எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். காரணம் என்னவென்று சொன்னால், சேர நாட்டுக்கும் சேரர்களுக்கும் இலங்கைக்கும் ஒரு தனி தொடர்பு இருக்கிறது. அதைவிட சேர நாட்டுக்கும் பெரிய புராணத்துக்கும் இடையிலேயே ஒரு தனியான தொடர்பு இருக்கிறது. சேர நாட்டுக்கும் இலங்கைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், மிக பழைய காலத்திலே இலங்கை சேரன் தீவு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக பழைய காலத்திலே அராபிய வணிகர்களால் அந்த சேரன் தீவு என்ற பெயர் சேரன் தீப் என்று மாறி செரண்டீப் என்று மாறிவிட்டது. அந்த சேரன் தீப் பிறகு ஐரோப்பிய வணிகர்களுடைய மாளிகளுடைய வாயிலை நுழைந்து வெளியின்ற பொழுது சேலோன் என்று மாறி இறுதியாக சிலோன் என்ற பெயர் மாற்றம் பெற்றது. 1972ஆம் ஆண்டு வரையிலே சிலோன் என்ற பெயர் தான் இருந்து அதன் பிறகு இலங்கை குடியரசாக மாறிய பொழுது ஸ்ரீலங்கா என்ற புதிய பெயரை பெற்றதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஆகவே சேரன் தீவு என்று சொல்லப்பட்ட இலங்கையோடு தொடர்புடையவர்கள். அது மட்டுமல்ல, மலையாளத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலே மிக பெரும் தொடர்புகள் இருக்கிறது. தமிழர்களை எடுத்து பார்த்தமாக இருந்தால், யாழ்ப்பாண தமிழர்களுடைய மொழியிலே மலையாள சொற்கள் உண்மையிலே அவைகள் ஆதி சங்ககால சொற்கள் இன்றைய தமிழ்நாட்டிலே வழக்கொழிந்து விட்டன. ஆனால் மலையாளத்திலும் இலங்கையிலும் அந்த சொற்கள் இன்னும் புழக்கத்தில் இருக்க காணலாம். உதாரணமாக பறை என்ற ஒரு சொல் இருக்கிறது. விசக்கதை பறையாது என்று யாழ்ப்பாணத்திலே சொல்லுவார்கள். இதே சொல்லை நீங்கள் தமிழ்நாட்டிலே சொன்னால் அவர்களுக்கு விளங்காது. ஆனால் மலையாளத்திலே அந்த சொல்லி இன்னும் வழக்கிலே இருக்கிறது. வெள்ளம் என்று சொல்லு, அந்த சொல்லும் மலையாளத்திலே இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது. இப்படி சில சங்ககால சொற்கள் இன்னும் யாழ்ப்பாணத்திலும் மலையாளத்திலும் இருக்கின்றன. இனி மட்டக்களப்பு பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மலையாள மாந்திரீகம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகின்ற இடம் அது. அது மட்டுமல்ல, சிங்கள மக்களுக்கு கூட அவர்களுடைய நாட்டிய முறை, கதகளி என்று சொல்லப்படுகின்ற நாட்டிய முறையை பின்பற்றிய சிங்கள மக்களுடைய நாட்டிய முறை அமைந்திருக்கிறது. இவ்வாறு இலங்கைக்கும் சேரர்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக தொடர்பு கொண்டிருக்கிறது.
இனி பெரிய புராணத்துக்கும் சேரர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது கேட்டால், பெரிய புராணம் பாடுவதற்கு கூட அடிப்படையாக இருந்த திருத்தொண்ட தொகை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு சேரர். உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாசிரிய மண்டபத்திலே வந்து அடியார்களை கண்டு அவர்களை மனதினாலே தொழுது புறத்திலே தொழாமல் உள்ளே போகின்றார். அதை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சேர நாட்டைச் சேர்ந்த அடியார் இருக்கிறார். அவருடைய பெயர் விரன் முண்டர். விரன் என்று சொல்லி சொன்னால் வீரம் வலிமை என்று கருத்து. முண்டர் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சண்டியன் என்ற கருத்து. அதுதான் அவருடைய பெயர். வலிமை வந்திய ஒரு சண்டியன். அவர் இருந்து கொண்டு சொல்லுகிறார் சுந்தரரை பார்த்து, இவர் அடியார்களுக்கு பிறகு என்று சொல்லிவிடுகிறார். ஆகையினாலேதான் இறைவன் சுந்தரருக்கு உள்ளே காட்சி கொடுத்து கோவிலா வாய்மையாலே நீதியால் நிறை சொல் மாலை அவர்களை பணிந்து பாடு என்று சொல்லி தில்லை வாழ் அந்தணர்கள் அடியார்க்கமடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை பாடி முடிக்கிறார். அதன் காரணமாகவே பெரிய புராணம் எழுந்தது. ஆகவே பெரிய புராணத்துக்கு மூல காரணமாக இருந்த திருத்தொண்ட தொகையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அது தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் விரண்முண்டர் என்ற சேரர். அது முடிய பெரிய புராணம் முடிகின்ற கட்டத்துக்கு நீங்கள் போவீர்களாக இருந்தால் சுந்தரரோடு சேர்ந்து கைலைக்கு பயணித்து பெரிய புராணத்தின் முடிவிலே இருப்பவர் கூட இன்றைக்கு நான் பேச போகின்ற சேரமான் பெருமாள் நாயனார். ஆகவே ஆதியிலும் அந்தத்திலும் சேரர்கள் பெரிய புராணத்தோடு கூட தொடர்பு பட்டிருக்கிறார்கள். இனி நான் பேச போகின்ற சேரமான் பெருமாள் அவருடைய திவ்ய சகலத்துக்கு வருகிறேன். சேரர் குலம் மிக பழமையான தமிழ் மன்னர் குலமாக பழந்தமிழ் நாட்டிலே சேர சோழ பாண்டியர்களாக சேரர்கள் ஆட்சி செலுத்தி வந்தார்கள். அங்கே இமயவரம்பன் சேரலாதன், பல்கலை யானை செங்குட்டுவன் என்றெல்லாம் மிகப்பெரிய அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் இமய மலை வரையிலே சென்று தங்களுடைய வில் கொடியை நாட்டி பொறித்து வந்திருக்கிறார்கள். மிக பெரும் வீரர்கள். அவர்களை குறித்து நான் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்க காட்டி சொல்ல வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியங்கள், அவற்றிலே தொகை நூல்கள் 8, பாட்டுக்கள் 10. அப்ப 10 பாட்டு 8 தொகை என்று சொல்லி சொல்லுவோம். அந்த 8 தொகை நூல்களிலே பதிற்று 10 என்பது ஒன்று. பதிற்று 10 10 பாடல்களை கொண்ட 10 தொகைகள், அதாவது 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களுமே சேர மன்னர் குலத்தை பற்றிய பாடல்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு கிடைப்பது 80 பாடல்கள் மட்டுமே. முதல் 10 இல்லை, கடைசி 10 இல்லை. இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சங்க காலத்திலே இந்த சேரர் மன்னர்களை பற்றி பாடுவதற்காக ஒரு நூல், இப்படி வேறு ஒரு சோழ குலத்துக்கோ பாண்டிய குலத்துக்கோ ஒரு தனி நூல் இல்லை. இனி தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் தமிழினுடைய 5 பெரும் காப்பியங்களிலே முதலாவதாக தலை சிறந்து விளங்குகின்ற இன்றைக்கு முழுமையாக கிடைத்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சேர அரச பரம்பரையிலே வந்த இளங்கோ அடிகள், செங்குட்டுவனுடைய தம்பி. ஆகவே பெரிய புராணத்துக்கும் சேரர்களுக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம், தமிழுக்கும் சேரர்களுக்கும் உடைய தொடர்பை பார்த்தோம். இந்த நூலை நாங்கள் பார்த்து கொண்டு போகிற போது சேரர்களுடைய அரச குடும்பத்தவர்களுக்கு 3 பண்புகள் விளங்க காணுகின்றோம். ஒன்று, மகா வீரர்களாக இருந்தனர். இரண்டாவது, கொடை வன்மையிலே மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பாடிய புலவர்கள் எல்லாம் நீங்கள் மழை போல கொடுப்பவர்கள் என்று போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். மழை போல கொடுப்பவர்கள். மூன்றாவதாக ஒரு பண்பு, அவ்வளவு ரசிக்கத்தக்க பண்பு அல்ல, அவர்கள் வெற்றி கொண்ட நாடுகளில் எல்லாம் தோல்விய கொண்ட மக்களை மிக கேவலமாக துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த பாடல்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வென்ற நாடுகளிலே பெண்களுடைய பகைவர்களுடைய பெண்களுடைய கூந்தலை கலைந்து அந்த கூந்தலை கொண்டு கைது செய்து அரசனுடைய தேரை இருப்பார்களாம். அப்படியான வன் செயல்களை அளவுக்கு அந்த காலத்திலே அது சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது. அதையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த மரபிலே நாங்கள் இன்றைக்கு பேச போகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் தோன்றுகிறார். அவர்
அரசனுடைய மகன் அல்ல, அரச குடும்பத்திலே வருகிறார். உங்களுக்கு மருமக்கள் சாயம் என்ற சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சேரர்களை பொறுத்த மட்டிலே, அதாவது இன்றைக்கும் மலையாளத்திலே இருக்கிற ஒரு பழக்கம், ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்து அவருடைய மகனுக்கு போய் சேராது. அது அவருடைய தமக்கையினுடைய மகன் அல்லது தங்கையினுடைய மகனுக்கு போய் சேரும். அப்படி சேர நாட்டை அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அரசன் இரும்பொறையன். இரும்பொறையன் ஏதோ ஒரு காரணத்தினாலே தன்னுடைய அரசை துறந்து துறவியாக சந்நியாசம் மேற்கொண்டு செல்வதில் என்று முடிவு செய்கிறான். ஆகவே அரசனுக்கு அடுத்தபடியாக வர வேண்டியவர் யார்? அந்த உரிமை முறையிலே முதலாவதாக இருக்கிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். ஆனால் சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு தூய அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவனை போற்றுவதும் இறைவனுக்கு தொண்டு செய்வதும், கிட்டத்தட்ட திருநாவுக்கரசர் எவ்வாறு சரியை பணியாற்றினாரோ அதே போல ஆலயத்திலே சரியை பணியாற்றி கொண்டிருக்கிறார் சேரமான் பெருமாள். அவரிடம் அமைச்சர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் முடிதாங்கி நாட்டை ஆள வேண்டும். சேரமான் பெருமாள் சிந்திக்கிறார், இறைவனுடைய பணிக்கு இடையூறு இல்லாமல் என்னால் ஆட்சி செலுத்த முடியுமா என்ற கேள்வியை இறைவனிடமே போய் கேட்கிறார். அதன்படி நீ ஆட்சி செய் என்ற உத்தரவும் கிடைக்கிறது. அத்துடன் அவருக்கு 2 வரங்களும் கிடைக்கின்றன. ஆட்சி செய் என்று சொன்ன உத்தரவு அவருக்கு கொடுத்த பதவி அல்ல, அது ஒரு பரீட்சை, அது ஒரு தடைக்கல். தன்னுடைய அடியவனாக இருந்தவனை அவருக்கு 2 வரங்கள் கிடைக்கின்றன. ஆட்சி செய்யலாம் என்ற அனுமதியுடன் 2 வரங்கள். ஒன்று, எந்த போரையும் நீ வெல்லலாம் என்கின்ற வரம், வென்றிக்கு உரிய வரம். இரண்டாவது, இதன் காரணமாகவே அவர் களறிட்டு அறிவார் என்று அழைக்கப்பட போகின்றார். யாதும் யாரும் களறினவும் அறியும் உணர்வு. யாதும் என்பது மிருகங்கள், பறவைகள், அக்ரிணை பொருட்கள், உயிரினங்கள், ஆனால் அக்ரிணை. மிருகங்கள், பறவைகள் பேசுவதை அறிகின்ற உணர்வும், யாரும் பேசுவதை அறிகின்ற உணர்வும், அத்துடன் எந்த போரையும் வெற்றி கொள்ளுகின்ற திறமும் இறைவன் அவருக்கு பரிசாக கொடுக்கிறார். ஆகவே இந்த 2 வரங்களையும் வாங்கிக் கொண்டு வந்து அரணடி மறவாது அவர் தனது ஆட்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். களறிற்று அறிவார், யாதும் களறியவற்றை அவர் அறியக்கூடியவர். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கிறிஸ்தவ வேதத்திலே சொலமன் என்கின்ற அரசனை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள். அவன் மிகச்சிறந்த நீதிமானாக இருந்தான். அவனுக்கு அவருடைய வேதத்தின்படி மிருகங்கள் பேசுவதை, பறவைகள் பேசுவதை அறியக்கூடிய ஆற்றல் இருந்தது. அதன் மூலம் மற்றவர்கள் அறிய முடியாத பல விஷயங்களை அவன் மிருகங்கள் பேசுவதன் மூலம் அறிந்து நீதியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறான். இன்னொருவன் இந்தியாவிலே மிக புகழ்பெற்ற கதைக்கு உரியவனாகிய விக்ரமாதித்தன். அவனும் மிருகங்கள் பேசுவதை அறிந்திருப்பதாக கூறுகிறார்கள். சரி, எங்களுடைய நாயனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அரசராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவனுக்கு அடிமையாகவே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதிலே ஆணவம் சற்றும் ஏறவில்லை. ஆகவே முதலாவது பரீட்சையிலே இவர் சித்தியடைந்து விட்டார். ஆண்டவன் அவருக்கு 2வது பரீட்சை வைக்க போகிறார். இவருடைய பணிவையும் பக்தியினுடைய மேன்மையையும் ஆண்டவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் வருகிறது. அரசர் பெருமான் யானை மீது ஏறி உலா வருகின்றார். வருகின்ற நேரத்திலே தெருவிலே எதிரிலே ஒரு வண்ணான் வர காண்கின்றார். இவருக்கு வருபவன் வண்ணான் என்று தெரியாது. அவன் உவர் மூடை, உவர் என்பது உப்பு, அந்த மூடையை தோய்த்து அந்த உவர் மூடையை ஈரத்துடன் கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஈரம் சுவரை அவன் உடம்பு முழுவதும் வெள்ளையாக படிந்து விட்டது. தொண்டமன்னாரிலே போய் நீங்கள் நீந்தினால் நீங்கள் வெளியில வரும்போது உடம்பெல்லாம் வெள்ளையாக, உங்களுக்கு அனுபவம் இருக்கும். செய்யல தொண்டமன்னார் செல்ல சென்னதியோடு
அப்போ அது உடம்பு முழுக்க வெள்ளையாக இருக்கு. இவர் பார்த்தார், தூரத்தில் இருந்து பார்க்க வெள்ளையிலே வருகிறவனை கண்டவனை இவர் யோசிச்சார், இவர் திருநூறு பூசிய சிவனடியார் என்று யானையை நிறுத்தி இறங்கி போய் அவனுடைய அடியை பணிகிறார். எப்படி இருக்கும் பண்ணானுக்கு அரசர் வந்து பணிய இன்றையோட என்னுடைய ஆயுள் முடிந்ததற்கு நினைத்திருப்பான். அவன் சொல்லுகிறான், அரசே அடியேன் அடிவண்ணான் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அரசருக்கு புரிகிறது, இவர் சிவனடியார் அல்ல, திருநூறு பூசிய சிவனடியார் அல்ல, இது வண்ணானுக்கு தற்செயலாக ஏற்பட்டு விட்ட கோலம், நான் திருநூறு பூசியதாக கருதிவிட்டேன். சரி போ என்று சொல்லிவிடவில்லை. அந்த இடத்திலே தன்னுடைய பக்தியின் மேம்பாட்டை நிலைநாட்டுகிறார். திருநூறு பூசியவர்களாக இருந்தாலும் சரி, தற்செயலாக திருநூறு பூசியவர் போல தோற்றமளிப்பார்களாக இருந்தாலும் சரி, அடியேன் அடிச்சேரன் என்று அடிபணிந்து வழங்குகிறார். அவருடைய பக்தியின் மேன்மை. திருநூறு பூசியவர்கள் மட்டுமல்ல, திருநூறு பூசியவர்களாக தோட்டம் வந்தவர்களுக்கு கூட அடிச்சேரன் என்று வணங்குகிறார். அது மட்டுமல்ல, திருநூறு பூசியவர்களை வணங்க வேண்டும் என்பது சிவஞான போதத்திலே வருகின்ற ஒரு சூத்திரம். மாலர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அவன் என தகுமே. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு கூட பாடினார்கள், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பூலியர் போன் வெப்பொழித்த கதை. என்னத்தை பாவித்தார்? பாவித்த மருந்து எது? மந்திரம் ஆவது எது? வானவர் மேலது எது? சுந்தரம் ஆவது எது? துதிக்கப்படுவது எது? தந்திரம் ஆவது எது? சமயத்தில் உள்ளது எது? எல்லாமே செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநெரு ஓத தகுவது உண்மையில் உள்ளது சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியிலே சொல்லுகிறார், ஆற்றல் அடல்வுரை ஏறும் ஆலவாயான் நீச்சை போற்றி புகழில்லாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலிட்ட தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் மொத்தம் வல்லவர் நல்லவர் தாமே. திருநீற்று பதிகம். ஆகவேதான் திருநீற்றுக்கு அவ்வளவு மகிமை. நான் சொல்லுகின்ற பொழுது சேரமான் பெருமாள் களரிற்று அறிவார் நாயனார் தவறுதலாக ஒருவர் திருநீரை பூசிக்கொண்டார் என்று சொல்லி வணங்கினார். ஆனால் திருநீற்றை ஏமாற்றுக்காரர்கள் வஞ்சனையாளர்கள் பூசிய போது கூட அதை பற்றி கவலைப்படாது அவர்களை வணங்கிய நாயனார்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மெய்ப்பொருள் நாயனார் கதை தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முத்தநாதன் போன் அவரை வெல்ல முடியாமல் கடைசியிலே பொய் தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன். அவருடைய அரண்மனைக்குள்ளே வந்து விடுகிறான். பொய் வேடம் பூண்டு அரசனை குத்தி விடுகிறான். அந்த நேரத்திலே அரசனுடைய மெய்க்காவலன் ஓடி வந்து, தத்தன் என்பவன் ஓடி வந்து அவனுக்கு வாளால் எறிய போகிற நேரத்திலே அவர் சொல்லுகிறார், நீண்ட கையால் தரைப்படும் போதில் தத்தா நமர் நிலத்தடுத்து விழுந்தார். நம்முடையவர், ஏன் நம்முடையவர் சிவனடியார் தோற்றத்திலே இருக்கிறார். ஆனபடியினாலே அவருக்கு ஒரு காயம். அத்துடன் தத்தனுக்கு சொன்னால் இவரை கொண்டு போய் பாதுகாப்பாக வெளியிலே விடுது. இதே போல ஏனாதி நாயருடைய கதைகளையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் அதை பற்றி திருப்பி சொல்ல போவதில்லை. பலகையை மறைத்துக் கொண்டு ஒருவன் போர் புரிகிறான் அதிசூரன். அவனுக்கு கடைசி நேரத்தில் இந்த பலகையை விலக்கி காட்டிய உடனே ஏனாதி நாயர் கண்ட உடனே, ஆஹா இவர் சிவனடியார் அல்லவா, இவருடன் நான் போர் புரியக்கூடாது, இந்த சிவனடியாருக்கு என்னுடைய உயர்தான் வேணும் என்றால் எடுத்துக் கொள்ளட்டும், நான் போர் புரிய மாட்டேன். ஆனால் போர் புரியாமல் என்னை அவர் கொண்டால் அவருக்கு பழி வந்து சேரும். ஆகவே நான் போர் புரிவது போல பாவனை செய்வேன் என்று தன்னுடைய உயிரையே பலியாக கொடுக்கிறார். ஆகவே பொய்யான வேடம் கொண்டவர்களுக்கு கூட மரியாதை செய்கின்ற பொழுது இங்கே தற்செயலாக திருநூறு பூசியவர்களாக தோன்றிய வண்ணானுக்கு அவர் கொடுத்தது பெரிய சிறப்பு. அவருடைய உண்மையான பணிவான பக்தி மனப்பான்மையை சேர்நாட்டு மக்கள் அறிவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. இப்பொழுது இறைவன் அவருக்கு இன்னொரு வரம் கொடுக்கிறார். இவர் பூசனை செய்கின்ற பொழுதெல்லாம் தில்லையிலே இறைவன் ஆடுகின்ற கூத்தினுடைய சிலம்பொலி இவருக்கு சேர நாட்டிலே திருவஞ்சை களத்திலே கேட்கும்படியாக அருள் கிடைத்தது. இது கூட பிறகு ஒரு சோதனையாக மாறப்போகிறது. இந்த நேரத்தில் மிகச் சுவராசியமான ஒரு கட்டம் வரப்போகிறது. எல்லாருக்கும் பாணபத்திரனுடைய கதை தெரியும். ஏமநாதனுடன், இது பாண்டிய நாட்டிலே நடக்கிற கதை, இது பெரிய புராணத்துக்குள்ள வராது. ஏமநாதன் என்ற வடநாட்டு வித்துவான் வந்து பாண்டிய நாட்டிலே மிகச்சிறந்த பரிசுகள் பெற்ற பொழுது, உங்களுடைய நாட்டிலே என்னோட போட்டி போடக்கூடிய வல்லமை உடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி பாண்டிய மன்னனை கேட்டுவிட்டார்.
பாண்டிய மன்னன் தன்னுடைய பாடகனாகிய பாணபத்திரனை பார்த்து நீ நாளைக்கு அவனுடன் போட்டி போட வேண்டும் என்று சொல்லியார். பாணபத்திரன் திடுக்கிடுகிறான். இவன் மிகப்பெரிய வித்துவான், இவனுடன் நான் எப்படி போடுவோம் என்று மதுரை சோமசுந்தர கடவுளை வேண்டிய பொழுது மதுரை சோமசுந்தர கடவுள் தன்னுடைய அடியவனாகிய பாணபத்திரனுக்காக விறகு கலையனாக வந்து ஏமநாதனுக்கு முன்னால் பாடி, நான் பாணபத்திரனுடைய சீடன், ஆனால் எனக்கு வயதாகிவிட்டது, தொண்டை சரியில்லை என்றபடினாலே என்னை கலைத்து விட்டார் என்று சொல்லிவிடுகிறார். பயத்தோடு ஏமநாதன் இரவோடு இரவாக ஓடிவிடுகிறான். அடுத்த நாள் போட்டிக்கு ஆள் இல்லை. அரசன் பாணபத்திரனை பார்த்து கேட்கிறான், என்ன நடந்தது, இவன் போட்டிக்கு வந்தவனை காணவில்லையே என்று கேட்டால் பாணபத்திரன் உண்மையை சொல்லுகிறான். நான் ஆண்டவரை போய் தொழுகிறேன், ஆண்டவர் அனுக்கிரகம் புரிந்து எனக்காக தானே பாடகனாக வந்தார் என்று கேட்டவுடன் பாண்டியன் விலவலத்து விடுகிறான். நீர் உண்மையான சிவனடியார், உம்மை இனியும் அரச சபையிலே வைத்து பாடச் சொல்வது தகாது என்று சொல்லி அவருக்கு சன்மானத்தை கொடுத்து இனிமேல் நீர் ஆலயத்திலேயே போய் பாடிக்கொண்டிரும் என்று அனுப்பிவிடுகிறார். பாணபத்திரன் இனித்தான் மிச்சமான கதை வரப்போகிறது, எமக்கு தொடர்புடைய கதை. பாணபத்திரன் வந்து இந்த ஆலயத்திலே இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் வருமானத்துக்கு வழி இல்லை. அரசனிடம் போவதில்லை, ஆகவே சன்மானம் இல்லை. மற்றவர்களுக்கு கற்பிப்பதும் இல்லை, ஆகவே வித்தைக்கு வருமானமும் இல்லை. வறுமையிலே அவனுடைய குடும்பம் வாடி தவிக்கிறது. வறுமையிலே குடும்பம் வாடி தவிக்கிறது என்றால் ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? அவனுக்கு உதவி செய்கிறார், அவனுக்கு பொன் கொடுக்கிறார். அந்த பொன் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வரகுண பாண்டியனுடைய கருவூலத்தில் இருந்து வருகிறது. அங்கிருந்து அவர் களவாடி கொண்டு வந்து, இறைவன் களவாடி கொண்டு வந்து, நான் இதை ஏதி சொல்லவில்லை, நான் சொல்லுகின்ற கதை திருவிளையாடல் புராணத்திலே உள்ள கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். களவாடி கொண்டு வந்து பாணபத்திரனுக்கு கொடுத்து, நீயும் நானும் மட்டும்தான் இதை அறிய வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னபடியினாலே பாணபத்திரன் அதை கொண்டு போய் உருக்கி தங்கமாக்கி அதை விற்று பணம் சேர்த்து சீவித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாள் சென்ற பிறகு இறைவன் அதையும் நிறுத்தி விடுகிறார். பாணபத்திரனுக்கு கனவிலே தோண்டி சொல்லுகிறார், நான் நெடுகளுமே என்னுடைய தொண்டனாகிய வரகுண பாண்டியனிடம் திருடி உனக்கு கொடுப்பது சரியல்ல, இதை அவன் அறிந்தால் மன கவர்ச்சி கொள்வான். கவர்ச்சி அல்ல, கவர்ச்சி, மன வருத்தம். ஆகையாலே நான் நிறுத்திவிட்டேன். இருந்த போதிலும் நீ நம்முடைய அடியவனாகிய சேரமான் பெருமாளிடம் போய் வேண்டிய பரிசுகளை பெற்று திரும்பி வா, உனக்கு நான் ஒரு பாடல் தருகிறேன் என்று சொல்லி ஒரு பாடல் இறைவன் எழுதி கொடுக்கிறார். மதிமலி புரிசை என்று சொல்லி தொடங்குகிற அந்த பாடல் 11ஆம் திருமுறையின் முதலாவது பாடலாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அந்த பாடலை சிவபெருமானாக கருதி வழிபடுகிற மரபு சில சைவர்களிடம் இருக்கிறது. அந்த பாடல் தான் சிவபெருமான் என்று வழிபடுவார்கள். அது அவ்வளவு தூரம் பிரசித்தி பெறவில்லை. எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சிவபெருமான் எழுதின பாடல் எது தெரியுமா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தம்பி, காமம் சொப்பியது கண்டது காமம் சொப்பாது கண்டியது மொழிமோ. தெரியும்தானே அந்த பாடல்? கலியது தலையதப்பி. அது குறுந்தொகையிலே 2வது பாடலாக வைத்திருக்கிறது, தனிமைக்காக எழுதிய பாடல். அது இலக்கியத்துக்குள் போனபடியாலே மக்களுக்கு அதிகம் தெரியும். இது சமயத்துக்குள் என்படியாலே தெரியவில்லை. பாணபத்திரன் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு வருகிறார் சேர நாட்டுக்கு. வருகின்ற பொழுது அழகான ஒரு திருவிளையாடல் புராணம் பாடல் இருக்கிறது. அவர் வந்து பார்த்து, சேர நாடு அங்கே கலைமகள் சரஸ்வதி, அலைமகள் லக்ஷ்மி, மலைமகள் மாதவியார் அல்லது கொற்றவை, அவர்கள் 3 பேருடைய ஆட்சியும் அந்த நாட்டிலே நடக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஏனென்றால் அரசன் ஒழுங்காக இருக்கிறான். அரசன் ஒழுங்காக ஆட்சி செய்வானாக இருந்தால் அந்த நாட்டிலே கள்ளர் பயமில்லை, பகைவருடைய தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் தரிசனத்தால் உணர்வு கைத்தரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆன பயம் 5ம் தீர்த்து அறம் காப்பான் எல்லானோ. 5 வகையான பயங்களை அரசன் நீக்க வேண்டும். அது சேர நாட்டிலே நடைபெறுகிறது. மற்றது அவருடைய கொடை வன்மையினாலே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலே நல்ல முறையிலே அறமுறையிலே ஆட்சி செய்வதனாலே விளையுள் பெருகுகிறது. கள்ளர் பயம் இல்லை, விலங்கு பயம் இல்லை. மற்றது அவர்களுடைய வீரத்தை பற்றி சொன்னேன். சேரர்கள் மிகப்பெரிய வீரர்களாகவும் கொடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் வெற்றியிலே. ஆனால் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது இவருக்கு
திருந்திய வென்றி பண்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். திருந்திய வென்றி என்று சொல்லி சொன்னால் வெற்றி கொள்ளலாம், ஆனால் கொடுமையை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இவருடைய காலம் தமிழகத்தின் வரலாற்றிலே ஒரு பொற்காலம். சுந்தரருடைய காலம் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு பொற்காலம். பெருமளவுக்கு போர்கள் நிகழவில்லை. அங்கே கலைகளும் தமிழும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சைவ சமயம் வைஷ்ணவ சமயங்கள் கொழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சமண சமயமும் புத்த சமயமும் ஓரளவுக்கு ஞானசமுதராலும் அப்பராலும் ஓரங்கட்டு விட்டன. இன்னும் ஒரு 150 ஆண்டுகளிலே மகத்தான சோழ சாம்ராஜ்யம் எழும்பி வரப்போகிறது. சுந்தருடைய காலம் ஒரு பொற்காலம். சமகாலத்தவர் சேரமான் பெருமான் இவர் வன்னியர்களாகிய பாண்டவர்களுடனும் வளவர்களாகிய சோழர்களுடன் நட்பு நின்று ஒழுகுவார். ஆகவே நாட்டிலே சுபிட்சம், போர்கள் இல்லை. பாணபத்திரன் வந்தவுடனே அந்த ஓலையை பார்த்து முதலே இதற்கு ஆணை கிடைக்கிறது. நம்முடைய அடியவன் பாணபத்திரன் வருவான், அவனுக்கு வேண்டியது செய்து வரவெடுப்பது. ஆகவே பாணபத்திரனை அழைத்து வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்த பிறகு தன்னுடைய அமைச்சர்களுக்கு சொல்லுகிறார், அரண்மனைக்குள்ளே போங்கள், அங்கே என்னென்ன இருக்கிறதோ தனபண்டாரங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவுத்தையும் ஆட்களின் மீது மூட்டையாக கட்டி கொண்டு வந்து சேருங்கள். அவ்வளவத்தையும் பாண்டியனுக்கு பாணபத்திரனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். பாணபத்திரன் திரும்பி போகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், பூமி தேவி நெளிந்தார். குதிரைகள் யானைகள் எல்லாம் தனபண்டாரங்கள் அள்ளி கொண்டு சொல்லப்படுகின்ற பொழுது பாரம் தாங்காமல் பூமி தேவி நெளிகிறார். இப்பொழுது பாணபத்திரனுக்கு இவர் வரிசை செய்ததினாலே பாண்டிய நாட்டு மன்னனும் பாண்டிய நாட்டு மக்களும் இவருடைய சிறப்புகளை பெருமைகளை அறிந்து கொண்டார்கள். இதனால் தான் இவர்களை கார் கொண்ட கொடை களவிற்று அறிவார் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். கார் என்பது மலை, மலையை போன்ற கொடை வன்மையை உடையவன் என்று சேக்கிழார் பெருமான் பேசுகிறார். இந்த முறையிலே ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவருடைய பூசணையின் பொழுது அவருக்கு சிலம்பொலி கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் சுந்தரிடம் போவோம். ஏற்கனவே சுந்தரர் அங்கே திருத்தொண்ட தொகை பாடி முடித்து விட்டார். இறைவனுடைய அருளாலே கிடைத்த தகவலின்படிதான் அவர் அந்த திருத்தொண்டை தொகையை பாடினார். அப்படி பாடுகின்ற பொழுது இவரை பற்றி யார், நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய கொடைத்திறத்தை பற்றி மிகச் சிறப்பாக பாடுகிறார். நான் சொன்னது சேக்கிழார் இல்ல, இது சுந்தரர் தான். கார் கொண்ட கொடை களவிற்று அறிவார்க்கும் அடியே என்று சொல்லி சொல்லுகிறார். மலையை போன்ற கொடையை உடைய களவிற்று அறிவார் என்ற சேரமான் பெருமானுக்கு அடியேன் என்று சுந்தரர் சொல்லிவிடுகிறார். சுந்தரரை பற்றி களவிற்று அறிவார் சேரமான் பெருமாள் கேள்வியிட்டு இருக்கலாம், ஆனால் நேரடியாக இன்னும் தொடர்பு வரவில்லை. ஒரு நாள் சிலம்பொலி கேட்க காலம் தாழ்த்திவிட்டது. நீண்ட நேரத்துக்கு பொறுத்திருந்தும் சிலம்பொலி கேட்காத காரணத்தினாலே தன்னுடைய பூசையிலே ஏதோ தவறு நேர்ந்து விட்டது என்று கருதி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் உடைவாளை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள போகின்ற நேரத்திலே இறைவன் சிலம்பொலியை அதிகமாக சப்திக்க வைக்கிறார். வணங்கிய பிறகு பெருமாள் கேட்கிறார், ஆண்டவரே, என்னுடைய பூசணையிலே ஏதாவது குறைவு இருந்ததால் இதற்காக காலம் தாழ்த்திட்டீர் என்று கேட்க, தில்லையிலே என்னுடைய அடியவன் சுந்தரன் வந்து இன்றைக்கு வன்கொண்டன் வந்து பாடல் பாடினான், அதை கேட்டு மெய் மறந்து அதிலே லயித்து விட்டேன், ஆகையினாலே உனக்கு சத்தம் கற்பிக்க செய்ய சற்றே தாமதமாகிவிட்டது என்று சொல்லுகிறார். கேட்டவுடனே இவருடைய வேட்கை பெரிதாகி வளர்கிறது. சுந்தரரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் புறப்பட்டு போகிறார். இனி கதை சுலபமாக முடிய தொடங்கிவிடும். 2 கிட்ட வந்து விட்டோம். சுந்தரரை நோக்கி இவர் போகின்ற பொழுது தில்லையிலே நின்று பொன்வண்ண தந்தாதி பாடுகிறார். அப்ப பார்த்தீர்களானால் சேரமான் பெருமாள் தூய நெறியிலே நின்றவர் மட்டுமல்ல, இறைவனை வணங்கியவர் மட்டுமல்ல, வீரத்திலே சிறந்தவராகவும் மக்களை புறப்பவர்களாகவும் இரவலர்களுக்கு உதவுவவராகவும் மட்டுமல்ல, தமிழிலே மிகச்சிறந்த அறிவை கொண்டவராக இருக்கிறார். அப்படியே பாடிவிட்டு போய் சுந்தரரை சந்திக்கிறார். சுந்தரருடைய வீட்டுக்கு சென்று பரவி நாச்சியார் அவர்களுக்கு உணவு படைக்கிறார். இந்த உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு திருவாரூர் கோயிலுக்கு போய் திருவாரூர் மும்மணி கோவை பாடுகிறார். இதுல ஒரு விஷயத்தை காமிக்கிறது. எங்களுடைய நாயன்மார்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சம்பந்தரும் அப்பரும் ஒரே நேரத்திலே தேவாரங்களை பாடியிருக்கிறார்கள். அதே போல இங்கே பார்க்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார் தேவாரம், சேரமான் பெருமாள் பாடுகிறார் தேவாரம் அல்ல, 11ஆம் திருமுறையிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. பொன்வண்ண தந்தாதி முடிந்து திருவாரூர் மும்மணி கோவை,
ஆகவே இந்த 2 சந்தர்ப்பங்களை தவிர 2 பேர் ஒரே நேரத்தில் நின்று பாடியதாக நான் அறியவில்லை. இந்த 2 அப்பரும் சம்பந்தரும் ஒன்று, சுந்தரரும் இவர் சேரமான் பெருமாளும் 2 பேரும் ஒரே நேரத்தில் மீண்டும் பல இடங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திரும்பி திருவஞ்சைக்களம் போகிறார்கள். போய் திருவஞ்சைக்களத்திலே சுந்தரன் இவருடைய மரியாதை எல்லாம் வைத்துக்கொண்டு சுந்தரனை யானையின் மேலே வைத்து கவரி வீசுகிறார். எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு சுந்தரன் திரும்பி வருகிறார். சேரமான் பெருமாள் தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். சுந்தருடைய நட்பு அவருக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். பின்னர் கைலையிலே சிவனை சந்திக்கின்ற பொழுது என்னுடைய பாசம் அறுப்பதற்காக நீ சுந்தரனை எனக்கு அனுப்பினீர் என்று சொல்லுவார். மீண்டும் சுந்தரர் திருவஞ்சைக்களத்துக்கு வர வேண்டும், அங்கே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து திருவஞ்சைக்களத்துக்கும் வந்து வஞ்சிக்கும் வந்து இறைவனை தரிசித்து நம்முடைய சேரமான் பெருமாளுடைய விருந்து வசாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு திருவஞ்சைக்களத்திலே தங்கி இருக்கின்ற பொழுது இறைவனிடமிருந்து ஆணை வருகிறது. சுந்தரனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். எப்படி அழைத்துக் கொண்டு வாருங்கள்? நம்முடைய வெள்ளை யானை அனுப்பி சுந்தரனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். சுந்தரன் அந்த பிறவி முடிந்து விட்டது. அவருடைய பூமிக்கு வந்த காரணம் முதல்லையே சொல்லப்பட்டிருக்கிறது. திசையினத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே ஒன்றுற சுந்தரர் தென் திசை நாவலராக வந்து அவதரித்தார். இறைவனுடைய புகழை பாடினார். அதை விட முக்கியம் இறைவனுடைய தொண்டர்களுடைய புகழை பாடினார். அவருடைய காரியம் முடிந்து விட்டது. இனி போக வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பரவையார் சங்கிலியார் இங்கேயோ இருக்கிறார்கள், இவர் சேவராட்டிலே இருக்கிறார். ஆணை வந்தவுடன் சுந்தரர் ஒன்றை பற்றியும் யோசிக்கவில்லை, யானையிலே இருந்துவிட்டார். யானை ஆகாய மார்க்கமாக போய்கொண்டிருக்கிறது. அரசர் பெருமான் சேரமான் பெருமான் தவறிட்டு அறிவார். இதை கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய குதிரையிலே அவசரமாக திருவஞ்சைக்களத்துக்கு வருகிறார். யானை போவதை கண்டவுடனே தன்னுடைய குதிரையினுடைய காதிலே நமசிவாய மந்திரத்தை ஓதி வேண்டிய உடனே அவருடைய குதிரையும் பறந்து அந்த யானையை வலம் வந்து அந்த யானைக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. சேரமானை தொடர்ந்து வந்த மெய்க்காவல் வீரர்கள், அவர்கள் மெய்க்காவல் உடம்புக்கு காவலாக இருப்பவர்கள், பூமியிலே குதிரை பாயும் மட்டும் அவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். இப்பொழுது இறைவன் போய்விட்டார், அரசர் போய்விட்டார் என்று அறிந்தவுடன் தாங்க முடியாமல் தங்களை தாங்களே அறுத்துக் கொண்டு தங்கள் உயிரோடு ஆதி வடிவத்திலே அவரை தொடர்ந்தார்கள் என்று சேர்க்கிறார் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. இப்படியாக இந்த ஊர்வலம் போய் மலையை அடைகிறது. வாயிலே இவர்களை மறைத்து விடுகிறார்கள். சுந்தரர் மட்டும் உள்ளே போகிறார், மற்றவர்கள் எல்லாம் வெளியிலே நிற்கிறார்கள். வெளியிலே நிற்கின்ற நேரத்தில் இவர் ஒரு அந்தாதி பாடுகிறார். உலா, அதை ஆதி உலா என்று சொல்லுவார்கள். என்ற தமிழில் இருந்த முதலாவது உலா அதை ஞான உலா என்று அழைப்பார்கள். கைலை உலா தான் அந்த உலாவுடைய பெயர். இவர் பாடிக்கொண்டு நிற்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் போக ஊரனே வந்தாயா என்று சொல்லி சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து அவருக்கு பழையபடி சிவகண பதவியை கொடுத்து முடிக்கின்ற நேரத்திலே சுந்தரர் சொல்லுகிறார், என்னுடைய தோழன் வந்து வாயிலே நிற்கின்றான், அவனுக்கு அனுமதி வேண்டும். சரி, அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அனுமதி கொடுத்து அவன் வந்தவுடனே சிவபெருமான் இந்த சேரமான் பெருமாளை பார்த்து கேட்கின்றார், நான் உன்னை வரும்படி அழைக்கவில்லையே, எப்படி நீயாக வந்தாய் என்று கேட்கின்றார். சிவபெருமானுடைய அருள் இல்லாவிட்டால், அவருடைய அருள் நோக்கம் இல்லாவிட்டால் குதிரை பறந்திருக்கார். ஆகவே சேரமான் பெருமாள் தெளிவாக சொல்லுகிறார், பெருமானே தங்களுடைய அருளினாலே சுந்தரமூர்த்தி நாயனாரை தியானித்து நான் அவர் பின்னால் வந்தேன். எல்லாமே உங்களுடைய திரு அருள் நோக்கம். அத்துடன் நான் வெளியிலே காத்திருந்த நேரத்தில் இந்த ஒரு பாடலை பாடினேன், உலா, அது தாங்கள் கேட்டருள வேண்டும். அதன்படியே சிவபெருமான் அதை கேட்டு மகிழ்ந்து அவருக்கும் சுந்தரருக்கும் பதவிகளை அளித்து ஆசீர்வாதங்களுடன் பெரிய புராணம் முடிவு செய்து அங்கே கைலையிலே எழுதப்பட்ட உலா எப்படி பூமிக்கு வந்தது? உங்களுக்கு தெரியும், மலையாளத்திலே தான் ஐயப்ப சுவாமியுடைய வணக்கம் அதிகம், சாஸ்தா என்று அழைப்பார்கள். ஹரிஹர புத்திரன், சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர். அந்த ஐயப்பன் மகாசாஸ்தான் என்று அழைக்கப்படுகிற சாஸ்தா அந்த பாடலை, கைலை உலாவை, ஞான உலாவை, ஆதி உலாவை பூலகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அதன் மூலம் தான் நாங்கள் அறிகிறோம். ஆகவே சேரமான் பெருமாள்
என்று சொல்லப்படுகின்ற களரிட்டு அறிவார் மிகச் சிறந்த புண்ணிய புருஷராக பிறந்திருக்கிறார். அவருடைய சரித்திரத்திலே அப்பளுக்காக நீங்கள் ஒன்றையும் காட்ட முடியாது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கூட நீங்கள் காட்டிவிடலாம், சம்பந்தருக்கு கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஒன்று ரெண்டு விஷயங்கள். ஆனால் சேரமான் பெருமாளை பொறுத்த மக்களே ஒரு விஷயத்தை கூட அப்பளுக்கு சொல்ல முடியாமல் வாழ்ந்து அஜச குலத்திலே பிறந்தும் ஆணவம் இல்லாது அடங்கி அரண் நிறைநின்று வாழ்ந்து அடியார்களை பேணி சிவனடியார்களுக்கு வேண்டும் பொருள் கொடுத்து உதவி செய்து சுந்தரமூர்த்தி நாயனாரை தொடர்ந்து சென்று சிவபதவி பெற்ற சேரமான் பெருமாளுடைய திருச்சரிதத்தை புனித சரித்திரத்தை எடுத்து இயன்ற வரையில் இங்கே சொல்லுவதற்கு வாய்ப்பு தந்த சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை சொல்பவர்கள், கேட்பவர்கள், படிப்பவர்கள் அனைவரும் இறைவனுடைய கடாட்சத்தை பெற்று வாழ்க்கையிலே சகல பலன்களையும் பெறுவார்கள் என்று பிரார்த்தித்து வணக்கத்துடன் முடிவு செய்கிறேன்.